சர்க்கரை வியாதி. இப்ப பரவலா பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நெறைய பேருக்கு இந்த சர்க்கரை வியாதி வந்துகிட்டு இருக்கு. இந்த சர்க்கரை வியாதி வந்துட்டாவே நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சாப்பிடுற சாப்பாடாகட்டும், நம்ம எடுத்துக்கிற மெடிசின்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். நம்ம வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்குற மாரி ஆயிடும். இப்ப இந்த சர்க்கரை வியாதி வந்தவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்குங்க. அது என்னன்னா, சைனாவுல இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து சர்க்கரை வியாதிய மருந்துங்கலாம் எடுக்காத அளவுக்கு செல் தெரப்பி மூலமா சரி பண்ணியிருக்காங்க. அதுவும் வெறும் 3 மாதங்கள்ல. இவங்க என்ன மாரி டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க? சர்க்கரை நோய் எப்படி வருது? அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டூ தமிழ் சாளரம். பொதுவா சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னா, டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இதுல டைப் 1 டயபெட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பான்கிரியாசிஸ்ல இருக்கிற அந்த ஐலெட் செல், இந்த செல்கள்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஒருவேளை அந்த ஐலெட் செல்கள்னால இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா, உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்பதான் நீங்க வந்து தினம் தினம் இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கொடுமையான நாட்களுங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு சரியா சாப்பிட முடியாம, உங்களுக்கு தேவையான எதையுமே நீங்க பண்ணிக்க முடியாது. அது வந்து அந்த சர்க்கரை நோய் வந்தவங்க கிட்ட தான் நீங்க கேட்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இன்ஜெக்ஷன் மட்டும் இல்லாம, நீங்க ஓரலா நெறைய மெடிசின்ஸ் எடுக்க வேண்டி வரும். கன்டினியூஸா நீங்க அந்த மெடிகேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பான்கிரியாசிஸ்ல இருக்கிற அந்த ஐலெட் செல்கள் சரியா வேலை செய்யாதது தான். இப்போ என்னன்னா, சைனாவுல இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து நம்மளுடைய பிளட் செல் இருக்கு பார்த்தீங்களா? ரத்த அணுக்கள். இந்த ரத்த அணுக்கள்ல ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இது மாடிஃபிகேஷன் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரத்த அணுக்கள்லாம் சேர்ந்து அந்த ஐலெட் செல்களா இயங்கக்கூடிய அந்த ஆற்றலை பெறுதுங்க. இந்த தெரப்பி முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள்லயே பான்கிரியாசிஸ்ல இருக்கிற அந்த ஐலெட் செல்கள் மறுபடியும் புதுசா உருவாக ஆரம்பிக்குதுங்க. அந்த உருவான ஐலெட் செல்கள் மூலமா அந்த மனிதருக்கு நார்மலா இருக்க ஒரு மனிதருக்கு எப்படி இன்சுலின் உருவாகுமோ அந்த மாதிரி பான்கிரியாசிஸ்ல இருக்கிற அந்த ஐலெட் செல்கள் இன்சுலினை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பிரேக் த்ரூங்க. மெடிக்கல் வேர்ல்டுல சர்க்கரை வியாதிக்கு இந்த மாதிரி குணப்படுத்துறது இப்பதான் முதல் முறை. இது ஏன் சைனாவில் இவ்வளோ பிரபலமாக பேசப்படுது அப்படின்னா, உலக அளவில் சைனாவில் தான் கிட்டத்தட்ட 14 மில்லியன் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க. இது ரொம்ப அதிகபட்சமான நம்பர். இதை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட சைனாவில் இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த முயற்சியில் அவங்க வெற்றி பெறவும் செஞ்சுட்டாங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த முயற்சியை அடுத்து டெஸ்டிங்லேருந்து பல மக்களுக்கு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மூலமாக முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நார்மல் மக்களுக்குமே செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்தில் கண்டிப்பாக பல வருடங்களாக அந்த டயபெட்டிஸில் இருந்த மனிதர்கள் எல்லாமே அதிலிருந்து ரொம்ப சுலபமாக விடுபடுறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.